ஒரே ஒரு புக்கு, அந்த ஒரு புக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $5000 மேல மந்த்லி ஏர்ன் பண்ணுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு புக்கு மட்டும் இல்லாம, நான் அந்த அந்த புக்கு ரிகார்டிங்கா இருக்கக்கூடிய நிச்சு எப்படி உங்கனாலேயும் வந்து அதுக்கு உண்டான புக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நேத்திக்கு சொன்ன மாரி கோர்ஸோட டீட்டெயில் பத்தி இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோட யூடியூப் சேனல்ல நான் வந்துட்டு கான்டாக்ட்ங்கிற அந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு உண்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அண்ட் ஆல்ரெடி ஒரு 3 பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிற பட்சத்துல நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா எப்படி வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து அந்த கோர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டோட்டலாக வந்து இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 11 வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு கேடிபி ஜேர்னி அண்ட் என்னோட இன்கம் பற்றி நான் அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவில். அண்ட் 2வது வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு நம்ம நிச் ரிசர்ச் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன வந்துட்டு நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் 3வது வீடியோவாக பார்த்தீங்கன்னா டைட்டில் சப்டைட்டில் அண்ட் ட்ரேட்மார்க் இது சம்மந்தமாக வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டு ப்ளஸ் வந்துட்டு எப்படி வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும் அந்த டைட்டில் சப்டைட்டில் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்டு இது வந்துட்டு இந்த இந்த பாட்டில் வந்துட்டு 3 இந்த இது வந்து ரிகார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து 3 பார்ட் இருக்கு. இந்த 3 பார்ட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன். அதனால நீங்கள் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதுதான் ரொம்ப 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 மோஸ்ட் அண்ட் பெஸ்ட் பார்ட். சரிங்களா? இந்த கோர்ஸில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்துட்டு உங்களால் ஆர்கானிக்காக கிரியேட் பண்ண முடியும், அதாவது ஆர்கானிக்காக வந்துட்டு எப்படி சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இந்த 3 தான். அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அமேசான் வெப்சைட்டில் வந்து நாம் அனலைஸ் பண்ணுறது, அதை நாம் அனலைஸ் பண்ண மட்டும் இல்லாமல் எப்படி வந்துட்டு சீக்கிரமாக வந்து சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஒரு பார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்டு ஃபாஸ்ட் ட்ராக்காக எப்படி வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி நிச்சு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் இதுவும் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்காக நம்ம வந்து எப்படி வந்து ரிவ்யூஸ் வந்துட்டு, அதாவது அமேசான் இருக்கிற நம்ம மற்ற புக்கோட ரிவ்யூஸ் வந்து அனலைஸ் பண்ணி எப்படி சீக்கிரம் வந்துட்டு எது மாதிரியான ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலரான புக்ஸ் எல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணுறாங்க அண்ட் பை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மெத்தடு. அண்டு ஃபைனல் இது வந்து நாட் ஃபைனல், இது வந்துட்டு இன்னும் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடியோஸு. அண்டு $49 ஐ திங்க் $69 மதிப்புக்கு உண்டான ஒரு போனஸ் பார்ட். சரிங்களா? அந்த ஒரு டூல் வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி டைட்டில் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு வந்து போனஸ் பார்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்துட்டு இது வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் எப்படி ஃப்ரீயாக வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக எக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் பார்ட் தான் இந்த ஃபைனல் பார்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ போனஸாக உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ பிகினராக இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த இது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த கோர்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்டர், ஒரு 100 புக்ஸ் போட்டு எனக்கு வந்து சேல்ஸ் ஆகல, ஒரு 50 புக்ஸ் போட்டு எனக்கு அந்த அளவுக்கு அதிகமாக சேல்ஸ் கிடைக்கல, ஆர் வந்துட்டு எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நல்லா எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ண தெரியும், பட் வந்துட்டு எப்படி வந்துட்டு எனக்கு சேல்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு உண்டானது தான்.
ஸோ இன்னும் மோஸ்ட்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் தான் இருக்குது. அந்த 3 வீடியோஸ்லேயே மேக்ஸிமம் எல்லாமே ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம். பட் இதில் இந்த கோர்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு 3 பார்ட் இருக்கும். அந்த 3 பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? சரி வாங்க, நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய நிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் நிச்சு. அந்த நிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது. அது மாதிரியான புக்கு உங்களால எப்படி கிரியேட் பண்ண முடியும், அது என்ன எது மாதிரியான புக் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெப்சைட்டில் இருக்கோம். ஸோ அமேசான் வெப்சைட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஹாலோவின் அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஹாலோவின் கலரிங் புக். ஸோ ஹாலோவின் கலரிங் புக் இதில் பாருங்க போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த புக்கு. சரிங்களா? இது போட்டோன்னே ஃபர்ஸ்ட் புக்கு வருது. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஆட் ரன் பண்ணி இருக்கக்கூடிய வெப்சைட், சரி, இருக்கக்கூடிய புக்கு. அண்ட் இது நல்ல புக் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது உள்ளே போய் பார்ப்போம். இது டோட்டலாக வந்துட்டு 32 புக்ஸ், அதாவது பேஜஸ் தான் இருக்கு. இன்டீரியர் வந்து டோட்டலாக 32 இன்டீரியர். அதுக்கு சாம்பிள் அது என்னென்ன இன்டீரியர் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ இது மாதிரி, சரிங்களா, ரொம்ப போல்டாக இருக்கும் இதெல்லாம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான திங்ஸு, நல்ல போல்டாக இருக்கக்கூடிய இமேஜஸ், இதுதான் வந்து இதோட இன்டீரியர். இவங்க ஈவன் A+ கண்டென்ட் கூட போடல, பட் நல்ல ரிவ்யூஸும் நல்ல ஃபென்டாஸ்டிக்கான ரிவ்யூஸ் இருக்குது. கலரிங் பேஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ போல்ட் அண்ட் ஈஸியில் இந்த ஒரு புக்கு எவ்வளோ மந்த்லி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் போகக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டில் நான் வந்துட்டு இதை நான் அப்படியே போடுறேன். இந்த ரேங்கிங் அப்படியே நான் போடுறேன் பாருங்கள். ஸோ போட்டாச்சு. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71 பேஜஸ்ஸு. 71 பேஜஸ். ஸோ புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். புக்கோட ப்ரைஸ் 7.99, அதே தான். சரி, மந்த்லி பாருங்கள் 5473. ஒரு மாதத்துக்கு வந்துட்டு $5000 வந்து ஏர்ன் பண்ணுது. ஒரு நாளைக்கு 69 புக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு $182. அந்த மந்த்லி வந்துட்டு 2070 புக்ஸ் வந்துட்டு ஆர்டர் வந்து சேல்ஸ் ஆகுது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராயல்டிஸ் $5473. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டாலர்ஸ் இன்டூ ருபீஸ் அப்படின்னு நம்ம போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ 5000 அரௌண்டாக நான் $5000 கொடுத்தா கிட்டத்தட்ட அந்த ஒரு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4,19,000 வந்துட்டு இந்த ஒரு புக்கு வந்து எர்ன் பண்ணுது. சரிங்களா? இது மாதிரி ஒரு புக்கு நம்மளுக்கு வந்து இருந்ததுன்னா போதுங்க. இந்த ஒரு 3 மாதத்துல இன்னும் நிறைய எர்ன் பண்ணலாம், நிறைய ரிவ்யூஸ் வரும், நிறைய எர்ன் பண்ணலாம். பட் வந்துட்டு இதில் நம்ம என்னென்ன கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கவர். ஓகேங்களா? ஸோ இதில் A+ கண்டென்ட்னும் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நிறையா சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரியான கவர், கவருங்க இன்டீரியர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம போகக்கூடிய எகெயின் நான் வந்துட்டு அது என்னோட ஃபுல் ஃபேஸ் தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பாருங்கள், இது மாதிரியான கவர்ஸ் வந்து நல்லா அட்ராக்டிவான கவரு. தென் இதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் எப்படி, இது மாதிரியான இன்டீரியர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வாவுக்கு போயிட்டு இதில் பாருங்கள், நம்ம என்ன பண்ணலான்னா கஸ்டம் சைஸ் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான இது இருக்குது, அதாவது சைஸ் 8.5 x 8.5 இல்லை 8.5 x 11 நம்ம பார்க்கணும். இது வந்து 8.5 x 8.5. இங்கே வந்து 8.5 அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கொடுங்க. ஸோ அதுக்குண்டான ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிப்போம். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எலமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு எகெயின் ஹாலோவின் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிங்க. ஸோ கிராஃபிக்ஸ் போயிடுங்க. கிராஃபிக்ஸ் போயிட்டு இதில் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் வெறும் இப்படி கொடுத்துக்கிட்டு இது பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரியான இமேஜஸ் வரும். சரிங்களா? இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே சரிங்களா. இந்த பூ அப்படிங்கிறது இது ஒன்று தான். ஸோ இதில் வந்து சி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு இது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோ வெர்ஷனாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது மாதிரியான இன்டீரியர் வந்து உங்களால் ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஒரு இன்டீரியர் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒன்று ஓகேங்களா. ஸோ இது மாதிரி போல்டாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும், அண்டு வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி ஓகேங்களா. இப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. கிளிக் பண்ணி இங்கே அடிஷ்னலாக நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா கேன்வாலையே நீங்கள் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு பேஜஸாக இது மாதிரி கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கலர்ஃபுல்லாக இருக்கிறத வந்து எப்படி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது அப்படின்னா இதில் வந்து அப்படியே ஒயிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஆர் பிளாக் கொடுத்து பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இதுவும் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒயிட் கொடுத்துக்கலாம், ஆர் பிளாக் கொடுத்துக்கலாம். பிளாக்கு இது வந்து நம்ம பிளாக் ரைட். இப்போ பாருங்கள் இது வந்து கலர் அடிக்கிறதுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கேன்வாலே கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் இன்டீரியர் கிரியேட் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவர் கிரியேட் பண்ணணும். ஸோ கவர் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது இடியோகிராம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் போய்க்கலாம் சரிங்களா. இடியோகிராம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஒரு கிரியேட் எ கவர், கிரியேட் எ attractive Halloween elements, Halloween coloring book, title, attractive Halloween coloring book, டைட்டில் வந்துட்டு டைட்டில் ஆஸ் ஹாலோவீன் கலரிங் புக் அப்படின்னு கொடுத்துக்குங்க. இது வந்து போல்ட் அண்ட் ஈஸிங்கிறது வந்து கேன்வால யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. வித் எலமெண்ட்ஸ் லைக் கோஸ்ட் அண்ட் அப்புறம் ஸ்கெலட்டன். ஸோ இது மாதிரி நாம் வந்துட்டு அண்ட் மச் மோர் அப்படின்னு கொடுங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரிங் புக்கு வந்துட்டு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களால் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணி பாருங்க கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்பூகி ஹாலோவின் கலரிங் பேஜ் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஹாலோவின் நைட் சரிங்களா. ஹாலோவின் கலரிங் புக் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரும் வந்துட்டு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் புக்கு வந்துட்டு கவரும் கிரியேட் பண்ணியாச்சு, இன்டீரியரும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா புக்கு பப்ளிஷ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் கோர்ஸுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கு ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸ் டீட்டெயில் அண்ட் ஹாலோவனோட கவர் கிரியேட் பண்ணுறது அந்த இன்டீரியர் கிரியேட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கோர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு என்னோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.